Hi guys, welcome back to my channel Abhi Vlog. So இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய டைம் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. பட் அவங்க கமெண்ட்ஸ்க்கு மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா வெறும் லைக் மட்டும் போட்டுட்டேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய ஒரு ஸ்டோரின்றதுனால கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ண முடியாது அப்படின்றதுனால. அப்படி என்ன கமெண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுட்டிக்கு நான் எப்படி ஃபீடிங் ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நிறைய மதர்ஸுமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்னென்னா, நான் ஸ்ரீக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நான் ஸ்ரீக்கு கரெக்டாக 1 இயர் வரையும் தான் ஃபீட் பண்ணேன். எதனாலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 11 மந்த்து பாப்பாவுக்கு ஆகிற டைமில் எனக்கு செகண்ட் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றதுனால பாப்பாவுக்கு ஃபீடிங் இன்னும் ஒரு 2 மந்த் வரையுமே நான் கொடுத்துட்டு தான் இருந்தேன். பட் அதனால எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் டாக்டர் சொன்னாங்க கண்டினியூ பண்ணலாம், அது எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் செக்அப் போயிருந்தப்போ. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்ரீகுட்டிக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆக ஆரம்பிச்சுது, எனக்குமே உடம்பு சரியில்லாமல் ஆக ஆரம்பிச்சுது. 2 பேருக்குமே ஒரே டைம்லேயே உடம்பு சரியில்லாமல் ஆகும். அப்போ அகெயின் டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, ஃபீடிங் நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும் இந்த டைமில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ பாப்பா கரெக்டாக பர்த்டே டைம்லலாம் பாட்டில் பால் பழக ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக பர்த்டே டைம் கிட்டெல்லாம் நான் கம்ப்ளீட்டாகவே ஸ்டாப் பண்ணிட்டேன். அது எப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நான் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனோடனே நிறைய வீடியோஸ் பார்த்தேன். இந்த மாதிரி ஃபீட் பண்ணலாமா, எப்படி ஃபீட் பண்ணுறது ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. மொதல் விஷயம் யூடியூப்பில் தான் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வீடியோஸ் பார்த்தேன். நிறைய பேர் அவங்கவுங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ மொதல் விஷயம் அதுதான், நிறைய பேரோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்லேயுமே நிறைய பேர் நிறைய சொன்னாங்க. ஆன்ட்டியுமே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, வேப்பிலை கசப்பு வச்சா குடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் மொத ட்ரை பண்ணதே பார்த்தீங்கன்னா அந்த விஷயம்தான். கசப்பு வச்சு பார்த்தா ஸ்ரீமாலாம் எப்படின்னா கசப்பெல்லாம் உங்களுக்கு என்னமோ அசால்ட்டு சக்கரை சாப்பிட்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அவள் கசப்பெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு ஃபீடிங் எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. கொஞ்சம் கூட இந்த மூஞ்சி சுளிக்கிறதோ இல்லை கசப்பா இருக்கோ அப்படின்னு சொல்லி ஸ்ரீகுட்டி ஃபீடிங் என்னை விடவே இல்லை. மொதல் விஷயம் அதனால அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. 2வது விஷயம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் தான் பார்க்க முடிஞ்சிச்சே தவிர இன்ஜெக்ஷன் போட்டால் ஃபீடிங் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஃபீடிங் ஸ்டாப் நம்மளுக்கு ஆகும், பேபிஸ்க்கு பண்ண முடியாது, பட் நமக்கு ஃபீடிங் ஸ்டாப் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறதுல எனக்கு சுத்தமாக இஷ்டமே கிடையாது. எனக்கு அப்படி ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு எனக்கு இஷ்டம் கிடையாது. இன்னொரு பயம் என்ன இருந்துச்சுன்னா, எங்கே இன்ஜெக்ஷன் இப்போ போட்டால் செகண்ட் பேபிக்கு மில்க் கம்மி ஆகிடுமோ அப்படின்னு ஒரு பயம் இருந்துச்சுன்றதுனால நான் இல்லை இன்ஜெக்ஷன் நான் எதுவும் வேண்டாம் நான் போட்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்ரீகுட்டி என்ன பண்ணோம் அப்படின்னா பாட்டில் பாலுக்கு பழக வச்சோம். அவங்க ஆனால் பார்த்தீங்கன்னா பாட்டிலுனாலே அவள் சுத்தமாக ஆகவே ஆகாது ஸ்ரீகுட்டிக்கு. நாங்களும் எத்தனையோ டைம் பாட்டில் கொடுக்க தூக்கி போட கத்தி அழுக இப்படி தான் பண்ணோம். அதுக்கப்புறம் சங்கில் பால் அந்த பாலாடையில் என்ன பண்ணோம்னா மாட்டுப்பால் இருக்குல்ல, நாங்கள் அதான் கொடுத்தோம். இந்த பவுடர் பால்னு சொல்கிறாங்களே அது கொடுக்கல பாப்பாவுக்கு. நாங்கள் டைரெக்டாகவே என்னென்னா கவு மில்க் தான் கொடுத்ததே அவங்களுக்கு. இந்த டப்பாவில் வருமே அது பேர் என்ன, ஃபார்முலா மில்க் ஸ்ரீ பாப்பாவுக்கு ஒரே ஒரு டைம் வாயில வச்சு தானே பார்த்தோம். கொஞ்சமா அது இல்லப்பா. ஸோ அது இல்லை, அதுவுமே என்னோட தானே வெயிட் கம்மியாக இருந்துச்சுன்றதுனால ஸ்ரீ பாப்பாவுக்கு ஒரு மருந்து என்னோட மில்கில் தான் அதுவுமே கலந்து கொடுத்தோம். அது இல்லை, ஃபார்முலா மில்க் பாப்பாவுக்கு ஒரே ஒரு டைம் நாங்கள் கொடுத்து பார்த்தோம். அதுவுமே எப்படின்னா அந்த சங்கில் வச்சு வாயில் ஊற்றி பார்த்தோம். பாப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப இது பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை அப்படியே விட்டாச்சு. அடுத்து ஆன்ட்டி சொன்னாங்க நாங்களாம் எங்கள் பசங்களுக்கு இதாம்மா கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஓகேன்னு ஃபஸ்ட்டு விட்டோம். அந்த சங்கில் வச்சு தான் பாப்பாவுக்கு மாட்டுப்பாலே ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு இருந்தோம். அதே டைமில் நானும் ஃபீட் கொஞ்சம், அதாவது எப்படின்னா 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எப்படி ஸ்ரீ என்கிட்ட கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூங்கும்போது கம்பல்சரி அவங்களுக்கு ஃபீடிங் இருந்தால் மட்டும்தான் தூக்கம் வரும் ஸ்ரீக்கு. அந்த மாதிரி நான் பழக்கிட்டேன். நான் தூங்கும்போது பக்கத்தில் படுக்க வச்சு ஃபீட் பண்ணி அப்படியே பழக்கினதுனால தூங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு என்னோட ஃபீடிங் தேவைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதுதான் எப்படிரா ஸ்டாப் பண்ண போகிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குமோன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு சொல்லப்போனால் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதுன்றது கொஞ்சம் ஈஸியாகவே நடந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஏன்னா நான் 1 மந்த்துக்குள்ளேயே
பார்த்தீங்கன்னா ஃபீடிங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் பாட்டில் பால் வந்து குடுத்து பார்த்தோம். பாட்டில் அவங்க அந்த ரப்பர வந்து இது பண்ணவே மாட்டேன்ட்டாங்க சுத்தமா. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா, இந்த நார்மல் ரப்பர் இருக்கும்ல, கடையில அப்பல்லோல வாங்குனது தான் அது. அந்த ரப்பர் அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னோனே வந்து, சரி அதுக்கு என்ன வேற வழி இருக்கு அப்படின்னு வந்து பாவா பார்த்துட்டு என்ன பண்ணாங்கன்னா, அமேசான்லேருந்து அது என்ன பிராண்டுன்னு எனக்கு சரியா லவ் லேப்போ இல்ல பிலிப்ஸா என்ன பிலிப்ஸ் அந்த பிராண்ட்ல இருந்து வந்து மதர் பிரஸ் மாதிரியே வந்து என்னன்னா அந்த பாட்டிலோட நிப்பில் இருக்கிற மாதிரி ஒரு பாட்டில் பார்த்து அவங்க ஆர்டர் பண்ணாங்க. அவங்க பண்ணது கூட எனக்கு தெரியாது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அப்படி ஒரு பாட்டில் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அதுல வந்து நாங்க என்ன பண்ணோம்னா பால் ஊத்தி பாப்பாவுக்கு கொடுக்கும்போது அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 டைம் மட்டும் தள்ளி விட்டுட்டு 3வது டைம் வந்து அது குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பவே எங்களுக்கு அப்பாடா குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாட்டில் பால் அப்படின்னு சொல்லிட்டு எப்பெல்லாம் அழுகுறாங்களோ அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா வாயில வந்து பாட்டில் பால் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். விஷயம் வந்து எனக்கு என்னன்னா ஃபீடிங் ஸ்டாப் பண்றதுக்கு எதனால ஈஸியா இருந்துச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீ வந்து குட்டி பாப்பாவா இருக்காங்க அப்படின்றதுனாலதான். ஏன்னா 1 இயர்ல வந்து மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களுக்கு அவ்வளவா அடம் பிடிக்க தெரியாது. அம்மா கிட்டதான் குடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவா அடம் பிடிக்க தெரியாது. இதுவே ஒரு 2 வயசுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா ரொம்ப அடம் பிடிப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அம்மா கிட்டேயே தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. அம்மாவோட மில்க் மட்டும் தான் எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ வந்து மோஸ்ட்லி ஆனால் குழந்தைங்களுக்கு 2 வயசு வரையும் கம்பல்சரி வந்து ஃபீட் பண்ணாதான் அவங்களுக்கு ஹெல்த் நல்லா இருக்கும். பட் வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்றப்போ வேற வழி இல்லைன்னு தான் நான் வந்து மெயினாக வந்து ஸ்டாப் பண்ணது. பாட்டில் பால் வந்து பழக்கணும். அப்பயுமே ஸ்ரீ வந்து என்கிட்டயுமே வந்து எடுத்துட்டு தான் இருந்தாங்க. என்னால் டக்குன்னு ஏன்னா ஸ்ரீயை வந்து ஃபீட் பண்றதை நிப்பாட்டிட்டா குழந்தை ஏங்கிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்ததுனால ஃபீடிங் வந்து நானும் கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ்ல நிறைய மதர்ஸ் சொன்ன விஷயம் என்னன்னா பாப்பா வந்து கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. எப்படின்னா அவங்களுக்கு வந்து பசிக்கிற டைம்ல நம்ம கிட்ட விடாம வச்சுக்கிறது. நீங்க இப்போ ஜாயிண்ட் ஃபேமிலியா இருக்கீங்க. அவர் வந்து நீங்க வந்து என்ன உங்களோட பாப்பாஸை வந்து இவங்க வந்து மற்றவங்க கேர் பண்ணிப்பாங்கன்னா கண்டிப்பா இது வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம்னா ஸ்ரீயை வந்து என்கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி வைக்க ஆரம்பிச்சேன் ஃபீடிங் டைம்ல மட்டும். அவங்க வந்து மோஸ்ட்லி என்கிட்ட ஸ்ரீ பாப்பா வந்து ஃபீடிங்னு ரொம்ப அழுது அடம் பிடிச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க பசிச்சா என்கிட்ட வருவாங்க, நானே ஃபீட் பண்ணிடுவேன். அடுத்த டைம்ல எல்லாம் பசிக்கும் போது என்ன பண்ணேன் அப்படின்னா பாட்டில்ல வந்து பால் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுவும் என்கிட்ட விட்டு கொடுக்காம ஆன்டி என்ன பண்ணாங்கன்னா அவங்களே வச்சு அவங்களே வந்து பால் வந்து பாப்பாவுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. தூங்கும் போதும் என்ன பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் என்கிட்ட தூங்க வச்சுதான் வந்து பாட்டில வந்து வாயில வச்சு பார்த்தோம். பாப்பா கரெக்டா அதை தள்ளி விட்டுட்டு என்கிட்ட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால சரி வர வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைம்ல மட்டும் ஆன்டி கிட்ட வந்து விட ஆரம்பிச்சோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு கூட வச்சுப்பாங்க. பாப்பா எப்பெல்லாம் அழுகுறாளோ அப்பெல்லாம் உடனே பாட்டில் பால் கொடுத்து அப்படிதான் வந்து அவளை வந்து நாங்கள் வந்து ஃபீடிங்கே விஷயம் மறக்க வச்சோம். எப்போல்லாம் அவளுக்கு ஃபீடிங் தேவைப்படுதோ அப்பெல்லாம் என்கிட்ட அவங்க விடவே மாட்டாங்க. அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்கள மறக்க வச்சோமே. ஒரு 1 மந்த்துக்குள்ளேயே தான். ஆனால் சீக்கிரமாவே அவங்க வந்து மறந்துட்டாங்க. ரொம்ப அழுது அடம் பிடிக்கல. அதே மாதிரி கொடுத்தோன்னே அந்த பாட்டில்னால தான் அந்த ஒரு பாட்டில் அவங்களுக்கு கரெக்டாக இருக்க போய் அவங்க வந்து அந்த பாட்டிலுக்கு வந்து அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. அதே மாதிரி மாட்டுப்பால் தான் வந்து கொடுத்தோம். அவங்களுக்கு வயிறு கட்டுறது இப்படிலாம் இல்லை. ஏன்னா ஆன்டி வந்து அதுல தண்ணி மாதிரி ஏதோ தண்ணி ஜாஸ்தியா ஊத்தி அவங்களுக்கு எந்த அளவு கொடுக்கணுமோ அந்த அளவு வந்து அவங்க கொடுத்தாங்க. அதுக்கப்புறமும் நம்ம டாக்டர் கிட்டேயும் கூட்டிட்டு போயிட்டு கேட்டோம், குழந்தைக்கு இது வந்து கொடுக்கலாமா, நாங்க ஃபார்முலா வந்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி கேட்டப்ப நமக்கு பர்சனலா வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா கண்டிப்பா கொடுக்கலாம், நீங்க கொடுங்க பரவாயில்ல அப்படின்னு. அவங்க ஆனா ஒரு 3 4 5 கொஸ்டின் கேட்டாங்க. அதுல எல்லாம் ஒன்றும் ஆகல ஸ்ரீக்கு அப்படின்றதுனாலதான் அவங்க சரி அதே கொடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து அவங்கள தள்ளி வச்சு ஃபீடிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பாட்டில் பால் மோஸ்ட்லி வந்து ஸ்ரீக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துருவாங்க. எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம் நிறைய ஃபுட்டா கொடுத்து அவங்க வயிறை ஃபில் பண்ணிடுவாங்க. தூக்கம் வர்ற டைம்ல எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா பால் டப்பாவை கொடுத்து ஃபுல்லாவே வாயில பால் வச்சுட்டு அவ தூங்குற டைம்லயுமே அசைஞ்சானா உடனே பால் டப்பாவை வாயில வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்டாப் பண்ணாங்களே. நீங்க வந்து சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க, இப்போ வந்து நீங்க ஹஸ்பண்டா இருக்கீங்க, குழந்தைக்கு ஃபீடிங் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னாலுமே வந்து நைட்ல என்ன பண்ணுங்கன்னா மோஸ்ட்லி அவங்களுக்கு ஃபுட்டு வந்து நிறைய கொடுத்துருங்க. ஏன்னா நைட்ல தான் குழந்தைங்க ரொம்ப ஃபீடிங் கேட்டு அழுவாங்க. ஸோ அந்த டைம்ல வந்து கொஞ்சம் ஃபுட்டு நிறைய கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தூங்கி எழும்போது நீங்க என்ன பண்ணுங்கன்னா பால் டப்பால பால் வச்சுட்டு அதை வந்து குழந்தைங்களுக்கு கொடுங்க. நான் சொன்ன மாதிரி வந்து அவங்க வந்து பால் டப்பால வந்து சாதா ரப்பர் வந்து குடிக்க மாட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அமேசான், பிளிப்கார்ட் இதுல எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க அதை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. அந்த பிராண்டோட யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சேஞ்சஸ். ஏன்னா அவங்களுக்கு அது நம்ம பிரஸ் மாதிரியே இருக்கிறதுனால அவங்க அதுலயே வந்து ஃபீடிங் வந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ஸ்ரீகுட்டிக்குமே வந்து நான் அந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போனேன். எனக்கு
எனக்கு விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னா, பாப்பாவுக்கு ஏஜ்ன்றது ரொம்ப கம்மி. அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு அடம் பிடிச்சி அந்த ஃபீடிங் எடுத்துக்கணுன்றது எனக்கு அவங்களுக்கு வந்து தெரியல. அதனால ரொம்ப ரொம்ப ஈஸியாவே மறக்க வச்சுட்டேன். சில குழந்தைங்கலாம் வந்து அம்மா வந்து மறந்தாலுமே ஒரு நினைப்புக்கு வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி வந்து ஸ்ரீ பண்ணது கிடையாது. 2வது விஷயம் வந்து தனியா முடிஞ்ச அளவு பாப்பா வந்து கொஞ்சம் தனியா இல்ல தூங்குற டைம்ல பாட்டில் பால் அந்த மாதிரி கொடுத்து ஃபுட்டு நிறைய வயிறு ஃபுல்லா இருந்தாலே அவங்க ஃபீடிங் மோஸ்ட்லி மறக்குறாங்க. ஸோ வந்து இந்த மாதிரி தான் வந்து நாங்க வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வீடியோஸ்லயுமே மோஸ்ட்லி மதர்ஸ் வந்து இந்த இந்த விஷயம் தான் எனக்கு சொல்லியிருந்தாங்க. நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்குமே அது நடந்துச்சு. ஸோ நீங்களுமே வந்து அது வேணா ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். ஏன்னா இதுக்கு மேல நான் வேற எதுவும் பண்ணல. ஸ்ரீகுட்டிக்கு ஈஸியாவே மறக்க வச்சுட்டேன். இப்படிதான் நான் வந்து ஸ்ரீக்கு மறக்க வச்சேன். வேற எதுவும் பெருசா வந்து பண்ணல. மத்தபடி இந்த கசப்பு வச்சு பாப்பா வாயில தட்டுறது அப்படிலாம் நான் எதுவுமே வந்து பண்ணல. அது எதுவுமே வந்து ஒர்க் அவுட்டும் ஆகல. ஸோ வந்து அவ்வளவுதான் இந்த வீடியோ. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். வேற ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னாலுமே வந்து கமெண்ட்ஸ்ல வந்து கேளுங்க. நான் கண்டிப்பா அதுக்கும் வந்து ஆன்சர் பண்றேன். சின்ன கொஸ்டின்ஸா இருக்கு, என்னால வந்து கமெண்ட்ஸ்லயே ஆன்சர் பண்ண முடியும்னா நான் அப்பயே பண்ணிடுறேன். அப்படி இல்லை இந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷன் பண்ணி போடணும் அப்படின்னா நான் வந்து அதுக்கு ஒரு தனி வீடியோவாவே போட்டு சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். டாடா.